மனித வாழ்வில் 60வது கல்யாணம் மற்றும் 80வது சதாபிஷேகம் மிகவும் முக்கியமான ஒன்று. நீண்ட ஆயுள் விருத்திக்காக திருக்கடையூர் போன்ற கோவில்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் சிறப்பு ஹோமங்கள் செய்யப்பட்டு வருகின்றது. விவசாயி நல்லா இல்லை, மாணவன் நல்லா இல்லை, மீனவர் நல்லா இல்லை, எல்லா துறையிலும் பங்கு ஜீரோ. ஆனால் வந்து சொல்கிறேன் நான் தான் ஹீரோன்னு. கேவலமாக இல்லை? இப்போ தேர்தல் அறிக்கை ரெடி பண்ணுறாங்களாம். அதாவது ஆட்சியில் உள்ள நல்ல விஷயங்களை சேர்த்து அறிக்கை, அப்படி ஒரு அறிக்கை தயாரிக்க முடியாதே. ஆல்ரெடி நீ தயாரித்த அறிக்கையில் எத்தனை நீ நிறைவேற்றிருக்கிற? 75% நிறைவேற்றி இருக்காங்களா சார்? 75% டிபேட்டை முடிச்சுப்போம். இதோட அம்மா தாய் என் காலில் விழுறதும் மூக்குத்தி வேணுமா கொலுசு வேணுமான்னு தாண்டி நீ மக்கள்கிட்ட என்ன கேட்டிருக்கேன் எலெக்ஷன் டைம்ல சொல்லேன். இதே செவிலியர்கள் போராடுறாங்க, ரோட்ல நிக்கிறாங்க. உனக்கு மருத்துவம் பார்க்க யார் இருக்கா? கொரோனா நேரத்தில் குலதெய்வமா பார்த்த நீ யார? இதே செவிலியர்களை. அவர்களுக்கு சம்பளத்தை கொடுக்க மாட்டேன், அவங்களுக்கு சொன்னதை செய்ய மாட்டேன். இன்னைக்கு மலபார் கோல்டன் டைமண்ட்ல போய் கத்தி வெட்டுறாரு, சிசர் வெட்டுறாரு. யாரு? சுகாதாரத்துறை அமைச்சர். கேவலமா இல்லைங்க இது. கான்செப்ட் என்னன்னா, இங்கே ஒரு கலவரம்னு ஒன்று நடந்தாதான் நம்ம ஆட்சி நடத்த முடியும். இங்கே மக்கள்லாம் கையேந்திர நிலைமை இருந்தாதான் நம்ம கட்சி நடத்த முடியும். சும்மா அப்படியே தலையை கோதுறதும் அப்படியே ஒரு ஸ்மைல் கொடுக்குறதும், இப்போ கிறிஸ்மஸ் விழாவுக்கு போய் தொப்பி போட்டுக்கிறதும், கிறிஸ்மஸ் தொப்பி போட்டுக்கிறதும், ஒன்றுத்துக்கு துப்பற்ற நீ ஆட்சியில் இருக்கும்பொழுது வேலை செய்கிறான், உழைக்கிறான், வேர்வையை சிந்துறான், ரத்தமாக சிந்துறான். அவனுக்கு ஒரு அரசாங்க வேலை தருதல் இன்னும் உனக்கு பெரிய பிரச்சனை. கான்ட்ராக்ட் போடுற மாண்புமிகு மனிதகுலசாமி மோடிஜி என்னென்ன பண்ணியிருக்காரு நம்ம டேட்டா காட்டுவேன். இவன்ட்ட டேட்டாவை காமிச்சா டாட்டான்னு போயிட்டே இருப்பான். இவனை பொறுத்தவரை டாட்டாவை தாண்டி இந்த இவனுங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நீ வேறு நாடுகள்லேருந்து நம்மளை பார்க்கும்போது தெரியுது, ஐயோ மோடி இந்த நாட்டை எப்படி பாதுகாத்து வச்சிருக்கிறாரு. அது டிஃபென்ஸாக இருக்கட்டும், எல்லா துறையிலும் பாருங்க அப்படி ஒரு வளர்ச்சி, அப்படி ஒரு நிர்வாகத்திறன். இங்கே கடன் வாங்குறது அது வேறு முதலமைச்சர். ஆக இந்த வகையில் எங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய தகுதி இருக்கு. ஒரு எவனா சொல்லுவாங்க நாட்டில். இதையே ஒருத்தர் 4 வருஷமா செய்கிறாங்க. டோப்பாவை பார்த்துக் கொள்வதற்கும், பிள்ளையையும் பெஞ்சாதியையும் பார்த்துக் கொள்வதற்கும், மாப்பிள்ளை நன்றாக சம்பாதிப்பதற்கும், அமைச்சர்கள் எல்லாம் வந்து கட்டிங்கி கொடுப்பதற்கும் ஒரு கட்சி தேவையா? சான்ஃபை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இருப்பது பாஜக விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு மாநில பொறுப்பாளர் வழக்கறிஞர் ஹரிஹரன் ராஜா அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்போ திமுக ஆட்சி அப்படின்ற போது இப்போ அவங்களோட ஆட்சி முடிய போகுது. இப்போ இந்த முடிகிற கட்டத்துல ஒவ்வொரு மாத்தி எல்லா திமுக காரர்களும் என்ன சொல்றாங்கன்னா, திமுக தந்தா மாதிரி ஒரு பெண் பாதுகாப்புக்கு பத்தி இந்த மற்ற எந்த ஆட்சியும் தரல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதே ஆட்சியில கடந்த 4-5 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 5.9 லட்சம் போக்சோ வழக்குகள் பதிவாயிருக்கு. ஸோ இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்க. திமுக என்கிற ஒரு கட்சி, அது தில்லுமுள்ளு கட்சின்னு சொல்றதா, இல்லை திருட்டு முன்னேற்ற கழகம்னு சொல்றதா, இல்லை தில்லாலங்கடி முன்னேற்ற கழகம்னு சொல்றதா, வெக்கமற்ற மானமற்ற சூடற்ற சுரணற்ற அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது எதுவுமே இந்த கட்சிக்காரனுக்கு இல்லை. ஒரு தமிழ்நாடுன்ற ஒரு ஸ்டேட்டை கூறு போட்டு விற்காத குறையாக வச்சுக்கிட்டு, நான் அத்தை பண்ணேன் இத்தை பண்ணேன், எங்கள் அப்பா காலத்தில் அது பண்ணுச்சு, உதயநிதி என்னன்னா எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் இருக்கோம். இந்த நாடு பெற்ற வளர்ச்சி என்ன? இந்த துறைகள் பெற்ற வளர்ச்சி என்ன? இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கா? ஒவ்வொரு துறையை எடுத்து பேசுவோமா? விவசாயத்துறையில் உன் பங்கு என்ன? 0. இன்னைக்கு அடுத்து வாங்க தொழில்துறையில் உன் பங்கு என்ன? 0. இன்னைக்கு கல்வித்துறையில் உன் பங்கு என்ன? 0. இன்னைக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கா? 0. விவசாயி நல்லா இல்லை, மாணவன் நல்லா இல்லை, மீனவர் நல்லா இல்லை, எல்லா துறையிலும் உன் பங்கு 0. ஆனால் வந்து சொல்கிறேன் நான் தான் ஹீரோன்னு. கேவலமா இல்லை? அதை நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? ஒரு நாடு, அந்த நாட்டில் உள்ள ஆளுங்கட்சி எதை பேசி எலெக்ஷனை நிற்கணும்? இந்த ஒரு பக்குவத்துக்கு நம்ம வருவோம். நான் ஆளுங்கட்சியாக இருக்கேன், இந்தந்த துறையில் இவ்வளோ பண்ணியிருக்கேன், எனக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு கேட்டால் அது ஒரு கட்சி, அது ஒரு லட்சணம். பிஜேபி குறை சொல்லிக்கிட்டு ஏடிஎம்கே குறை சொல்லிட்டு கொரலி வித்தை காமிச்சிட்டு குடுகுடு பார்க்கட்டும் நல்ல காலம் பொறுக்குதுன்னு அந்த கதையா இந்த நேரட்டிவை செட் பண்ணி எத்தனை நாள் அரசியலை ஓட்ட போகிறீங்க? இப்போ தேர்தல் அறிக்கை ரெடி பண்ணுறாங்களாம். அதாவது
ஆட்சியில் உள்ள நல்ல விஷயங்களை சேர்த்து அறிக்கையும் அப்படி ஒரு அறிக்கை தயாரிக்க முடியாதே. ஆல்ரெடி தயாரிச்ச அறிக்கையில எத்தனை நீ நிறைவேற்றி இருக்கிற? 511 வாக்குறுதியை பத்தி கேட்டா 75% நிறைவேற்றி இருக்காங்களா சார்? 75% டிபேட்டை முடிச்சுப்போம் இதோட. ஏன்னா இப்படி பச்சை போய் பேசுறோம்னு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. திமுக காரன் பச்சை போய் பேசுறான். 75% என்னமா முடிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்ச ராஜி சொல்லுங்களேன், நமக்குள்ள பேசுவோம். கேமரா பத்திரியும் கேட்போம். 75% நீங்க எத்தனை பர்சன்ட் வருதுன்னு பார்ப்போம். சொல்லுங்க என்னென்ன முடிச்சிருக்காங்க சொல்லுங்க. பெண்களுக்கு ஊக்கத்தொகை ஒண்ணு, மகளிர் ஊக்கத்தொகை. உங்களுக்கு வந்துருச்சா? இல்ல நான் கவர்மெண்ட் ஸ்கூல் இல்ல, எய்டட், எனக்கு வரல. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க உங்களுக்கு எலெக்ஷன் அப்போ? அனைத்து பெண்களுக்கும். இப்ப தகுதியோட பெண்களுக்கு. மக்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய முதல் செய்தி அதுதான். தகுதி பார்த்து ஓட்டு போடு. உனக்கு வேலை செய்வானான்னு பார்த்து ஓட்டு போடு. அம்மா தாய் என் காலில் விழுறதும் மூக்குத்தி வேணுமா கொலுசு வேணுமான்னு தாண்டி நீ மக்கள்கிட்ட என்ன கேட்டிருக்கேன் எலெக்ஷன் டைம்ல சொல்லேன். நான் ஒரே ஒரு கேள்வி இந்த சாமானிய மக்களிடையே தமிழக மக்களிடையே கேட்கிறேன். திமுகவை ஐயோ அழிக்கவே முடியாது, அதிமுகவை அப்படின்னு சொல்றாங்க ஒரு நேரட்டிவ். நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இதே திமுக கட்சி ஆரம்பிக்கும் போது இருந்த நிலை என்ன? இன்னைக்கு திமுக கட்சி ஆரம்பிக்கும் போது அங்கிருந்து தலைவருடைய நிலைமை என்ன? இன்னைக்கு அவங்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு பார்த்துருவோமா? கேமரா கொண்டு போவோமா? ஆனால் ஆட்சிக்கு நீங்கள் வர நேரத்தில் மக்கள் தமிழ்நாட்டில் எப்படி நாசகாரமாக கடந்தானோ அதே நாச நிலையை தமிழ்நாட்டில் இருக்குது. அதான் ஒரு மீம்ஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா? தாத்தா காலத்தில் தாத்தா வேட்டி போட்டு நிற்பார், தண்ணி வந்தால் வேட்டி தூக்கி நிற்பார். பையன் காலத்தில் வேஷ்டி தூக்கி நிற்கிறாரு. என்ன பேரன் காலத்தில் டிஷர்ட் போட்டு நிற்கிறாரு பேரன். இவ்வளோதான் பேண்ட்டை மடிச்சுக்கிறாரு. இது ஒரு வேலையா? இப்படி ஒரு கேவலத்தை ஒவ்வொரு துறையிலும் செய்து கொண்டு ஒவ்வொரு காலகட்டத்தில் செஞ்சுக்கிட்டு நான் அத்தை பண்ணேன் இத்தை பண்ணேன் நான் விண்வெளி தொடும் ஆட்சின்னு சொன்ன கேவலமா இருக்கா இல்லையா? அசிங்கமா இருக்கா இல்லையா? ஒரு தனி மனிதன் தப்பு செஞ்சா நம்ம என்ன சொல்றோம்? அவனை குற்றவாளி. அதை விட்டுருங்க. வீட்டில் ஒரு பையன் தப்பு பண்றாங்க, உங்க பையனே தப்பு பண்றான்னு சொல்லுவீங்க நீங்க. எரும மாடு ஏன்டா அப்படி பண்றேன் திட்டுவ மாட்டோமா? கண்டிப்பா. ஒரு தனி மனிதன், ஒரு சின்ன குழந்தை தம்பனோட பெற்றவங்க நம்ம திட்டுறோம். ஒரு நாட்டை சூறையாடுறான், இவனை எதை கட்டி அடிக்கிறது? இதே செவிலியர்கள் போராடுறாங்க, ரோட்ல நிக்கிறாங்க. ஊசி போட யார் இருக்கா உனக்கு? உனக்கு மருத்துவம் பார்க்க யார் இருக்கா? கொரோனா நேரத்தில் குலதெய்வமா பார்த்த நீ யார? இதே செவிலியர்களை. அவர்களுக்கு சம்பளத்தை கொடுக்க மாட்டேன், அவங்களுக்கு சொன்னதை செய்ய மாட்டேன். இன்னைக்கு மலபார் கோல்டன் டைமண்ட்ல போய் கத்தி வெட்டுறாரு, சிசர் வெட்டுறாரு. யாரு? சுகாதாரத்துறை அமைச்சர். கேவலமா இல்லைங்க இது? நான் ஒரு துறையினுடைய மந்திரிங்க, என் துறையில் இருக்கவங்க ரோட்ல நிற்கிறாங்க, நான் போய் கடத்தருக்கு நிற்பேனா எங்கேயாவது? இந்த கேவலம் இந்தியா நாட்டில் எங்க நடக்குமா? அதை நடத்திட்டு வெள்ளையும் சொல்லுமா சுற்றி பார்த்துருக்கீங்களா? கருமம். தலையெழுத்து பாருங்க. பெரிய பெரிய பேரறிஞர்கள் பிறந்த ஒரு மாநிலம் இப்படி சீர்கட்டு சீரழிஞ்சு போய் நிற்கிறோம். காரணம் என்ன? மக்கள் திட்டணுங்க. அவன் ஓட்டை போட்டு அங்கே போட்டுருவான், ஒப்பாரி நம்ம வந்து வைப்பான். ஐயோ சாமி எங்களுக்கு வேணும் சாமின்னு. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்கு செய்த தவறு என்ன? திமுக சொல்லட்டும். பாரதிய ஜனதா கட்சி சிஏஏ என்ஆர்சி இப்ப வந்துச்சு எஸ்ஐஆர். ஏய் இதோட சாராம்சம் என்ன? அடிப்படையே தெரியலையா உனக்கு? ஃபண்டமெண்டல் தெரியாம நீ எப்படி அரசியல் பண்ற? மதவாத கட்சின்னு தான் அவங்க மேல எந்த மதவாதம்? சமீபத்தில் பாஜக மதவாதத்தை செய்து தமிழ்நாட்டை அழிக்க நினைத்த ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்க. இந்தியாவை அழிக்க நினைத்த ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்க. அப்படி ஒரு ஸ்டேட்மெண்டே இல்லை. திருப்பரங்குன்றத்தில் இந்த திருந்தாதவர்கள் திணறி போய் நின்ற காட்சியை பார்த்தீங்களா இல்லையா? திருப்பரங்குன்றம் மேட்டர் ஒரே சிம்பிளா சொல்றேன். நிறைய இடத்துல பேசியிருப்பாங்க நிறைய பேர், நானே பல இடத்துல பேசிட்டேன். திருப்பரங்குன்றத்தில் அம்மா நீங்க எப்பமா ஸ்டேஷனுக்கு போவீங்க? உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் பிரச்சனைனா நீங்க ஸ்டேஷனுக்கு போயிடணும். இப்போ எனக்கு உங்களுக்கு பிரச்சனைனா நீங்க ஸ்டேஷன் போனா லாஜிக். இவன் என்ன பண்ண நடுவில் கேமராமேன் வராரு, உங்களுக்கு பிரச்சனை கேமராமேன் போய் ஆஜரா வராது, அது சரியா? இல்ல, தப்பு. பாதிக்கப்படுறதானே போனோம். ஆமா. இங்க என்ன நடக்குதுன்னா இஸ்லாமிய சொந்தங்களுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. அவங்களுடைய வழிபாடத்துல அவங்க வழிபடுறாங்க, எங்க வழிபாடத்துல நாங்கள் வழிபடுறோம். சிறு சிறு தகராறுகள் இருப்பது இயல்புங்க. எல்லாம் நம்ம மனுஷங்க, வெவ்வேறு மனங்கள் வெவ்வேறு குணங்கள், எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தா நாடு இயங்காது. புரியுதுங்களா? அதனால இஸ்லாமிய மதத்தை சார்ந்த யாராவது ஒருத்தர் இந்த ரிட்டு போட்டிருந்தா எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அப்ப நம்ம டேடி வந்திருந்தாருன்னா டேடியை பாராட்டலாம். நம்ம அப்பாவை யாருன்னு தெரியுமா? தெரியும். கண்ணெல்லாம் கலங்க எனக்கு. கண்ணெல்லாம் கலங்குதா? எனக்கு ரொம்ப எமோஷன் ஆகுது. அப்பா வந்து இரு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையை வந்து சமரசம் பண்ணாருன்னா அப்பா காலை விழுந்து வணங்கலாம். ஆனா இங்க காலை வரக்கூடிய வேலையை செய்வது யார்? அப்பா. மதசார்பின்மை, மத நல்லிணக்கம் என்னையா அப்படின்னா அதை உருவாக்க வேண்டிய அரசு அதை தவிர்த்துறான். நம்ம கான்செப்ட் என்னன்னா இங்க ஒரு கலவரம்னு ஒன்று நடந்தாதான் நம்ம இங்க ஆட்சி நடத்த முடியும். இங்க மக்கள்லாம் கையேன்ற நிலைமை இருந்தாதான் நம்ம கட்சி நடத்த முடியும். அப்ப மக்களிடையே ஒரு தடவை ஆட்சி நடத்துறாங்க இல்லமா, ஒரு தடவை ஒரு இன்சிடென்ட்லாவது மக்கள் மீண்டு வந்து தன்னிச்சையா மீண்டு வந்து பார்த்துருக்கீங்களா? இவன் தயவு நமக்கு தேவைப்படுது. ஏன்? நம்மளை கையேந்த நிலைமையிலே வச்சிருக்கான். ஒவ்வொரு முறையும் வெள்ளம் வருது, ஒவ்வொரு முறையும் வேட்டி கட்டு போட்டு நிற்கிறானா இல்லையா?
நீங்களும் ஒவ்வொரு முறையும் ஓட்டு போடுறீங்க. என்ன லாஜிக் இது? இந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் அது. இந்த சிம்பு படத்தை வருமே, வந்தா செத்தா ரிப்பீட்வாங்க, அந்த கதையா இருக்கே. அவங்ககிட்ட நம்ம அழுதுட்டோம், அவங்ககிட்ட வேதனைப்பட்டுட்டோம், அவன்கிட்ட கஷ்டத்தை பட்டுட்டோம், நம்மளை தெருவில் நிப்பாட்டி நம்ம தெருவில் ஓட்டு கேட்பான். அந்த கட்ஸ் அவனுக்கு இருக்கு. நாம் என்ன செய்யணும்? படித்த மக்கள் என்ன செய்யணும்? இன்னொருத்தர் வராரு, நான் வரேன், உங்க விஜய் நான் வரேன்றாரு. ஆனால் இவ்வளோ நாள் எங்கே இருந்தேன்? திரைத்துறையில் இருந்தார். சந்தோஷம். நீ திரைத்துறையில் இருக்கும்பொழுது, ஆமாம், ஒரு துறையில் இருக்கும். ஒருத்தர் உண்மையாக நல்லவன் நம்ம எப்போ சொல்லுவோம்? அவன் நல்ல விஷயம்லாம் நல்ல விஷயம்லாம் பண்ணும்போது. விஜய் என்ன பண்ண நல்ல விஷயம் ஏதாவது சொல்லுமா? ஒன்றுமே இல்லை. மக்கள் இயக்கம் அப்படின்ற வச்சு மக்கள் இயக்கம் செய்த ஒரு 4 பணி. அரசாங்கமே ஒரு கருமத்தை இங்கே செய்யல, அது வேற. மக்கள் இயக்கம் என்ன செய்தது சொல்லுங்க? மக்கள் இயக்கம் மக்கள் கூட செய்ய வேண்டாம், தான் விஜய் மக்கள் இயக்கம். அதாங்க விஜய் மக்கள் இயக்கம். விஜய் சார்ந்த ரசிகர் மன்றத்தை செஞ்சு பார்த்துருப்பீங்களா? திமுக எப்படி 0-0னோ உண்மையான 0 பற்றி பேச வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. கொரோனா காலத்தில் விஜய் அண்ணன் செய்த பணி 0. அதன் பிறகு தமிழ்நாட்டில் வந்தக்கூடிய பிரச்சனைகள், வெள்ளம் வரும், புயல் வரும், எங்களுக்கு வியாதி வரும், நாங்கள் செத்து கிடப்போம், விஜயனோட பங்கு என்ன? 0. ஆனால் நேரம் வருவார், நான் பெரிய ஹீரோ, 500 கோடி அப்பு, நீ பார்த்த? ஆமா அப்பு. இப்படி ஒரு திரை கவர்ச்சியில் எங்களை மூழ்கடித்து நான் தான் பெரிய ஆளு, எலெக்ஷன் நேரத்தில் வெளில வராருங்க ஒருத்தர். இதெல்லாம் என்னங்க இது தமிழ்நாடு நடக்குது? இப்போ திமுகவை நம்ம கழுவி ஊற்றலாம், அதிமுகவை கழுவி ஊற்றலாம், பாஜகவை கழுவி ஊற்றலாம். எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் ஆளுங்கட்சியாக இருந்திருக்கிறோம். எல்லாருமே ஏதோங்க பாரதிய ஜனதா கட்சி ஒரு விஷயத்தை ஒத்துக்குது, ஏதோ ஒரு துரும்பியாவது கிள்ளி போட்டிருப்பான். ஒத்துக்கிறோமா இல்லையா? நம்ம ப்ராக்டிகாலிட்டிக்கு வருவோம். இவரால் நடந்தது தமிழ்நாட்டில் என்ன சொல்லுங்க? சும்மா அப்படியே தலையை கோதுறதும், அப்படியே ஒரு ஸ்மைல் கொடுக்குறதும், இப்போ கிறிஸ்மஸ் விழாவுக்கு போய் தொப்பி போட்டுக்கிறதும், கிறிஸ்மஸ் தொப்பி போட்டுக்கிறதும். ஒரு கூட்டம் துண்டை போட்டுக்குது, எங்கள் தலையில துண்டை போட்ட கட்சி திமுக. இன்னொருத்தர் குல்லா போடுறாரு. உடனே பிஜேபி பார்த்தீங்களா மதவாதம் பேசுது. கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி நாளைக்கு தாமரை நாயகி அம்மா தமிழிசை தலைமை நடக்குது, நான் போகிறேன் அந்த நிகழ்ச்சிக்கு. இஸ்லாமிய சொந்தங்கள் நடக்கிற நிகழ்ச்சிக்கு நான் போகிறேன், அது வேறு. ஒரு மதத்தின் கலவரத்தை உருவாக்குவது அரசாங்கம். ஒரு செவிலியர்கள் ரோட்டில் நிற்கிறாங்க, அழுகுறாங்கன்னா காரணம் அரசாங்கம். ஒரு தூய்மை பணியாளர்கள் உனக்கு ரோடை சுத்தம் பண்ணும் போது, ரோடு பெருக்கும் போது அவங்க தெய்வமா தெரிகிறாங்களா இல்லையா அரசுக்கு? ஏன் ஒரு அரசு வேலை கொடுத்தா என்ன? துக்கடா ஒன்னுத்துக்கு துப்பற்ற நீ ஆட்சியில் இருக்கும் பொழுது வேலை செய்யறான், உழைக்கிறான், வேர்வையை சிந்துறான், ரத்தமா சிந்துறான், அவனுக்கு ஒரு அரசாங்க வேலை தருதல் இன்னும் உனக்கு பெரிய பிரச்சனை. கான்ட்ராக்ட் போடுற, நாங்க 5 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டு உங்களை சீரடிக்கிறோமே, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிடல. அந்த ஏழப்பட்ட மக்கள் பாவம் 5க்கு 10க்கு அல்லாடுற மக்கள்கிட்ட போய் அரசியல் பண்ணுவியா நீ? மாண்புமிகு மனித குலசாமி மோடிஜி என்னென்ன பண்ணிருக்காரு நம்ம டேட்டா காட்டுவேன். இவன்கிட்ட டேட்டாவை காமிச்சா டாட்டான்னு போயிட்டே இருப்பான். இவனை பொறுத்தவரை டாட்டாவை தாண்டி இந்த இவனுங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. மக்கள் எல்லாம் பரதேசி மாதிரி நிற்கிறான். ஆனால் அப்பனும் பையனும் டிஃபெண்டர் காரில் போகும்பொழுது இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு ஜனநாயகத்தில் என்ன கேவலங்க இது? ஒரு ஆட்சியாளர் எப்படி வாழ்றானோ மக்கள் இது மாதிரி வாழணும் இல்லைங்க. இன்னைக்கு இந்திய நாட்டில் வறுமை எங்கேயோ இருந்துச்சுங்க காங்கிரஸ் காலத்தில். இன்னைக்கு டேட்டா எடுத்து பார்த்துருவோமா? இன்னைக்கு இந்தியா நாடு எங்கேயோ பின்தங்கி கிடந்தது. இன்னைக்கு இந்த 11 ஆண்டுல எப்படி நம்ம செங்குத்தா எழுந்து நிப்பாட்டி இருக்கோம் பார்த்துருக்கீங்களா இல்லையா? இன்னொன்னுங்க, நான் உள்ளூரில் ஓனா பிடிக்கலாம், அண்ணன் ஸ்டாலின் போல எங்களை மாதிரி வருமா? காப்பி அடிச்சிங்க 1000 கொடுத்தோம், 500 கொடுத்தோம், எங்கள் அப்பா மாதிரி வருமா? தமிழ் நீ 1000 இடியாமா வைக்கலாம். ஆனால் உலகத் தலைவர்கள் வந்து காலில் விடுறாங்க. ஒருத்தர் தலைவர் காலில், யாரு? மோடிஜி காலில். யாரு விடுவா சொல்லுங்க? ஒரு ஸ்டஃபே இல்லாத ஒருத்தவங்க, நிர்வாகம் தெரியாத ஒருத்தவங்க, ஆட்சியே சரியில்லை இவங்க சொல்றது போல இருந்தா உலகத் தலைவர்கள் பஞ்சாயத்து பண்றது நாங்க பாரதிய ஜனதா கட்சி. எப்படி? இன்னொன்று போர் வருது, போர் வரக்கூடிய நேரத்தில் கூட இந்திய அந்த மாணவர்களை காப்பாற்றி கொண்டு வரும். எப்படி? ஆளுமைங்க, கெப்பாசிட்டிங்க, அந்த மக்கள் மீது உள்ள ஒரு காதலுங்க. இப்போ பேசிக்கிட்டே இருக்காங்க ஹரிஹரன், எங்கேயோ கடந்தாங்க ஒரு கடை ஓடி தொண்டாங்க. இந்த கட்சியினுடைய தலைவராக நாளைக்கு நான் வரலாம். நான் பெருமைக்கு ஒன்றும் கர்ஜிக்கல, வாய்ப்புகள் கொடுக்குற பட்சத்தில் நிச்சயம் வரலாம். திமுக ஒருத்தன் சொல்ல முடியுமா? அதை எல்லாத்தையும் விட்டுருவோங்க. ஸ்டாலின் நான் மதிக்கிறேன். ஏன்னு சொன்னால் 18 வயசுக்கு அரசியல் இருக்காரு. ஒரு வெளிப்படையாக பேசுவோம், ப்ராக்டிக்கலாக. 70 வயசுல முதலமைச்சர் ஆகிறாரு, படிப்படியாக வராரு, எம்எல்ஏ ஆறாரு, மேயர் ஆகிறாரு, பொறுமையாக வராரு, மந்திரி ஆகிறாரு. திருடினாங்க, ஊழல் பண்ணாங்க, உதாரணம் விடுவாங்க, அது அவங்களுடைய இயல்பு, வாடிக்கையான விஷயம். ஆனால் அடிப்படையில் அவர் ஃபண்டமெண்டலாக கிரவுண்ட்லேருந்து வந்திருக்காரு. உதயநிதியை கொண்டு வந்து துணை முதலமைச்சர் ஏன்? அதே அண்ணன் உதயநிதி அவர்கள் ஜெயிச்ச சேப்பாக்கம் திருவள்ளிக்கே நீங்கள் மட்டும் பார்த்துருவோமா? போய் எல்லா தொகுதியும் விட்டுருவோம், முதலமைச்சர் துணை முதலமைச்சர் தொகுதி பார்த்துருவோமா? அதே இடிநிலை தான். ஒரு பக்கம் விஜய் அண்ணன் எலெக்ஷன் நேரத்தில் இன்னைக்கு இதை விட்டு வெளியே வராரு.
கட்சியை வைத்து கலெக்ஷன் செய்கிறார் அண்ணன் விஜய். நான் சம்பளத்தை விட்டேன்ட்டு இங்கே மாவட்ட செயலாளர்கள் பணம், ஒவ்வொரு நிர்வாகிகிட்டையும் பணம் 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 பணம். அது இல்லைன்னா பணம். இந்த சிப்பு பாட்டு வருமே, விஜய் கட்சியோட நிலைமை அதுதான். இன்னைக்கு காசு இல்லாத ஒரு ஏழப்பட்ட நிர்வாகி யாராவது போட்டிருக்காங்கன்னு சொல்லுங்கள். நல்ல ஒர்க்கர் ஒரு நிர்வாகி சொல்லுங்கள். பூராவும் கமர்ஷியல் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. அங்கே மேலே தலைமையில் இருக்கவங்க பார்த்தீங்களா, எல்லாம் மனித பொழுது சுதந்திர போராட்ட தியாகி எல்லாம். ஒருத்தர் பார் வச்சிருக்காரு அவங்க ஊரில், ஒருத்தர் லாட்டரி டிக்கெட் விற்கிறவர். இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு நாட்டை மாற்ற போகிறோம், ஊழலை ஒழிப்போம். அதில் ஆதவன் பற்றி நான் சொன்னதை, ஊழல் பண்ணுறது தப்பு இல்லைங்க, மக்களுக்கு வலிக்காத மாதிரி பண்ணணும். எவ்வளோ கொள்கை பார்த்தீங்களா? கொள்கை தலைவர்கள் ஒரு 5 பேர் 6 பேர் 7 பேர் 8 பேர், இன்னும் எத்தனை பேர்லாம் இருக்காங்களோ எல்லாத்தையும் எடுப்பாங்க ஒரு மீட்டிங்க்கா. ஏங்க இவங்களுடைய ஃபண்டமெண்டல் அஜெண்டா என்ன? திமுக திருட்டுத்தனம் செய்வதற்கும் தில்லாலங்கடிக்கும் திமுகங்களுக்கு போதுமானதுங்க. தாவேகா எதுக்குன்ற கேள்வி இருக்கீங்க. இதில் சந்தில் வந்து அவன் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கான் தாவேகாக்காரன். நீ வேறு நாடுகள்லேருந்து நம்மளை பார்க்கும்போது தெரியுது, ஐயோ மோடி இந்த நாட்டை எப்படி பாதுகாத்து வச்சிருக்கிறாரு. அது டிஃபென்ஸாக இருக்கட்டும், எல்லா துறையிலும் பாருங்க, அப்படி ஒரு வளர்ச்சி, அப்படி ஒரு நிர்வாகத்திறன். இங்கே கடன் வாங்குறது, அது வேறு முதலமைச்சர். ஆக இந்த வகையில் எங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய தகுதி இருக்குது. இது ஒரு எவனா சொல்லுவான் அந்த நாட்டில், ஏன் அவ்வளோ கடன் வாங்கி 9 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு கேட்டால், ஆக அந்த வகையில் எங்களுக்கு தகுதி இருக்கிறது. கடன் கடன் வாங்குறதுக்கு தகுதி தேவையா? சரி, இவன் கடன் வாங்கினா பரவாயில்ல, ஊரில் நம்மலாம் கடன்காரன் ஆயிட்டோமேங்க. தகுந்த ஒரு நிர்வாகம் வேணுமா? ஒரு பேர்லயும் கடன் இருக்குமா? ஆமா, டெஃபினட்டா இருக்கு. ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் முக்கியமா எதுனாலும். ஒரு ஆட்சியை நம்ம கண்மூடித்தனமா வந்துட்டு சும்மா ஒருத்தர் திட்டணும், திமுக திமுக தீய சக்திட்டு போனோம். ஏன்னா விஜயனுக்கு தாண்டி ஒன்று தெரியாது. அவர் பாருங்களேன், ஏர்ஃபோர்ஸ் ஷீட் ஒன்று பறந்ததுன்னா அவர் கதை காலி. அங்கே உடனே கத்துறான் ஆர்வ கோளாரா. மரத்தில் ஏறி தொங்கியதை பார்த்துருப்பீங்க, கரண்ட் பாக்ஸில் ஏறி தொங்கியதை பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த லைட்டுக்கு மேலே ஏறி நிற்கிறான். ஆனால் கிஸ் கொடுங்க, அப்போ தான் இறங்க வேண்டாம். இவன் மனநிலையை பாருங்களேன். எந்த விதமான ஒரு ஒரு இதுவரையிலும் ஒரு பேடான விஷயங்கள் எனக்கு வராத பட்சத்தில் எனக்கு வெள்ளந்தே போய் ஒருத்தர் போய் நான் சிக்கலாம். ஆனால் 50 ஆண்டு காலமாக என்கிட்ட சிக்கிக்கிட்டு இருக்கோம். வேறு திமுக நம்ம படிப்பனை எவ்வளோ கற்றுருக்குறோம் சொல்லுங்களேன். 3 தலைமுறை ஏமாத்துறது எப்படி? இதில் இளம் பெரியார் 4 தலைமுறை 4 தலைமுறை வெரி சாரி 4 தலைமுறையை ஒருத்தர் ஏமாத்திட்டு இருக்கான். அதுலேயும் நம்ம சிக்கி சீரழிகிறோமா இல்லையா? யாராவது நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க, இந்த விவாதத்தை முடிச்சிருவோம். அப்ப சினிமால இருக்கவங்க அரசியல் வரக்கூடாதுன்னு சொல்றீங்க? தாராளமா வரலாம். விஜயகாந்தனோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்துருவோமா? 90 காலத்தில் எத்தனை பெண்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு, எவ்வளோ தையல் மிஷின் கொடுத்துருக்காரு, எத்தனை பெண்களோட வாழ்க்கையை உயர்த்திருக்கிறாரு. ஏங்க ஒரு அடித்தளம் வேணுங்க. இப்போ நான் அரசியலுக்கு வரேன்னா சும்மா அப்படியே ஜோக் கொடுத்துட்டு போகிறது அரசியலா? அந்த பொதுச் செயலாளர் பேச விட்டா அவர் இட்டுன்னு போகிறதா பெரிய விஷயமாகுது, இன்னாத்தா பண்ணுறது அப்படின்றாரு. நான் தப்பாக சொல்ல வர லாங்குவேஜ் தப்பாக சொல்ல. என்னையா கொள்கை உங்களுக்கு? எதனால் விஜய்க்கு ஓட்டு போடணும், எதனால் திமுக ஓட்டு போடணும்? திமுகவுக்கும் விஜய்க்கு என்ன சேஞ்சஸ் முதல்ல சொல்லுங்களேன். ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கணும். இல்லை பிரதர், இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஊழல் செய்ய மாட்டார் விஜய். அவங்களாவது பரவாயில்ல, கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியை ஒரு பயிற்சி பற்றை போல வச்சிருந்தாரு அண்ணா காலத்தில். நம்ம அதெல்லாம் மறுக்கல. அதன் பிறகு வந்தவங்க தான் கமர்ஷியல் ஆகிட்டாங்க, ஊழல் படி திருட ஆரம்பிச்சிட்டாங்க. அவனாவது கட்சி ஆரம்பித்து ஆட்சிக்கு வந்து ஊழல் பண்ணா. நம்ம ஆள் கட்சி ஆரம்பிக்கணும் ஊழல், 10 லட்சம் கூட 5 லட்சம் கூட, அப்போதான் பொறுப்பு. இப்படி ஒரு ஆட்களை நீங்கள் வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் மும்முனை போட்டி இருமுனை போட்டி மீடியாக்கள்லாம் அப்படி வைரல் பண்ணுது. விஜய் ஈரோடில் எரிமலையாய் நின்றார், ஒரு சேனலில் போடுறான். எப்படிரா யாரா எனக்கு அவனை பார்க்கணும் ஆசையாக இருக்குது, அந்த கதையாக இருக்குது. ஏங்க சில விஷயத்துலங்க ஒரு ஃபேண்டம் இருக்கலாம், ஒரு ஃபேன்ஸ் ஒரு ஈர்ப்பாக இருக்கலாம். அதனால் வந்துட்டு நாட்டை கொடுத்து கை கட்டி போகிறதா? நீ உன் கட்சிக்குள் நடந்த ஒரு இஷ்யூ, உன் கட்சியால் நடந்த ஒரு இஷ்யூ திமுகவோட அராஜகமாக இருக்குது. அதெல்லாம் மறுக்கல. காவல்துறை பாதுகாப்பு இல்லை, அது வேற சப்ஜெக்ட். உன்னால் மரணித்தவர்களுக்கு நீ கர்ஜித்தது என்ன? சரிங்க, வீட்டில் பார்க்காம வீட்டில் வர வச்சு பார்த்தாரு, அவருக்கு சேஃப்டி இல்லை, பாதுகாப்பு இல்லை, அவர் வெளியே போகிறதுக்கு பர்மிஷன் இல்லை. ஆமாம், திமுக பாஜக எது செஞ்சாலும் டெய்லி வெத்தலை பார்க்க வச்சு வாங்க அண்ணன் நயனாரங்கன் டெய்லி போராட்டம் பண்ணுங்க, வாங்க தமிழிசைக்கா டெய்லி ரோட்டில் வந்து நில்லுங்க அப்படியே சொல்கிறாங்க. போய் திருவா நிற்கலையாங்க. தாவேகா கட்சி என்கிறது ஆரம்பிக்குது. திமுக என்கிற கட்சி பேசுவதையே பேசுறதுக்கு ஒரு கட்சியாக அது பாவிக்கப்படுது. ரெட் ஜெயின் மூவிலே நடிச்சு ஐயா கருணாநிதி அவர்களுக்கு ஒரு சிலை வைக்க வேண்டும் எனக்கு ஆசை சொன்னது யாரு? அப்ப தெரியல அது ஊழல் கட்சின்னு. அப்ப தெரியல அப்படியே வீரவாசனம் பேசின. அப்ப தெரியலையா? உதயநிதி, இன்பநிதி, தயாநிதி, அருள்நிதி, கலாநிதி பேரெல்லாம் கேட்கும் போது அப்படியே காவியங்கள் போட்டிருக்கு. இந்த பேரை வச்சு ஒரு படம் அடிக்கலான் இருக்கு. சொன்னது யாரு? என்னம்மா இது? என்னதான் இது? ஒரு மனுஷனுக்கு நீங்க ஒரு 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 ஸ்டேட் ஆஃப் இதில் நம்ம திட்டலாம்,
ஒரு ஸ்டேட் ஆஃபீஸில் பாராட்டலாம், தட் இஸ் டிஃப்ரெண்ட். இப்படி அவங்களை போற்றி புகழ்ந்து சன் பிக்சர்ஸ்லேயே 100 படம் நடிச்சுட்டு வெளியே வந்து அவனை எதிர்த்து பேசினா இது யாருக்கு கேவலம்? யாருக்கு பண்ணுற நாடகம் இது? உன் பிஸ்னஸுக்கு நாங்கள் அடியாளா? நாங்கள் வந்து பணைய வைக்கப்படுறோமா? இதுதான் கேள்வி. எப்படி இப்போ மெய் மருந்து அப்படி பேன் கோட் இருக்குமோ இதே ஸ்டேட்டஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இந்த 18 வயசு ஓட்டையாளர்களை கூப்பிட்டு வச்சு ஒரு பையனை கேட்குறாங்க, எத்தனை தொகுதி பாருது? ஆக 270 கண்ணா ஜெயிப்பார். அவனுக்கு எத்தனை தொகுதின்னு தெரில, அவனுக்கு ஓட்டர் ஐடியும் இல்லை. கடவுளே, தமிழ்நாடு நிலைமை, தமிழ்நாடின் தலையெழுத்து 50 ஆண்டுகளாக மாற்ற முடியாமல் இருந்துச்சு. ஏதோ ஜெயலலிதா அம்மா எம்ஜிஆர் ஐயா இருந்த காலத்தில் மக்கள் சார்ந்த விஷயம், சத்துணவு திட்டம், மக்களுக்கு இலவச திட்டங்கள்லாம் கொடுத்து கொஞ்சம் மக்களை காப்பாற்றி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி ஓரளவு கட்டமைப்பு இருக்குன்னா அது இந்த மாதிரி தலைவர் தான் காரணம். நான் கூட்டணியில் இருக்கிறதுக்காக சொல்ல. எம்ஜிஆர் ஐயாவும் அம்மாவும் புரட்சித் தலைவி அம்மாவும் இதில் வந்து இவங்க லிஸ்ட்லேயே கிடையாது அவங்க. சரி, இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஊழல் மட்டும் அது மட்டும் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ ரீசெண்டாக இந்த டைமில் ட்ரக்ஸு ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வந்து சின்ன பசங்களை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு. சிறுவர் சீர்திருத்த பள்ளிகள்லாம் வந்து நிறைய சின்ன சின்ன பசங்கள்லாம் போயிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்கள். எல்லா வழக்கையும் நீ உத்து பார்த்தீங்கன்னா கஞ்சா வழக்கை உத்து பாருங்க திமுககாரன் இருப்பான். பெண்களை சீண்டக்கூடிய அந்த கேஸில் எடுத்து பாருங்க திமுககாரன் தான் A1 இருப்பான். பள்ளி மாணவர்களுடைய சண்டைக்குள்ள பாருங்க அதில் திமுககாரன் ஒரு ஈஸியாக. இப்போ நீங்கள் சொல்கிற கருத்து எப்படி இருக்குன்னா எல்லா தப்பும் பண்ணுறது திமுக காரங்க தான் அப்படின்ற மாதிரி இருக்கு. அறிவாலய கும்பலால் தமிழ்நாடு அல்லோல்படுது. அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இன்னல்களுக்கும் தமிழ்நாடு நடக்கக்கூடிய இந்த போதை கலாச்சாரத்திற்கும் ஒரு அரசாங்கம் தானங்க ப்ரொடெக்ட் பண்ணணும். கஞ்சா எங்கேருந்து வருது? யாரை வீட்டில் வளர்க்குறாங்களா? பேசுவோமே ஓப்பனா. போதைப் பொருள்லாம் எங்கே விளைய வைக்கிறாங்க சொல்லுங்க. நீ அந்த எல்லைகளெல்லாம் காவல்துறையை போட்டு பாதுகாத்து வைக்கணும். நீங்களாம் செட்டிங் ஆயிடுறீங்க, அதை கொண்டு வந்து விற்கிறீங்க, காசு சம்பாதிக்கிறீங்க, அதை வச்சு மீட்டிங் நடத்துறீங்க. டாஸ்மார்க்கை நாங்கள் குறைப்போம் என்று சொல்லி நீங்கள் டாஸ்மார்க்குக்கு நீங்கள் டார்கெட் வைக்கிறீங்க, இத்தனை கோடி வரணும் அத்தனை கோடி வரணும்னு. உடனே ஒரு மந்திரி சொல்கிறாரு, அவன் அடிக்கிறான் அதனால் நாங்கள் விற்கிறோம். ஏய், நீ விற்றாதானே அவன் அடிப்பான். என்னையா லாஜிக் இது? அமைச்சரிடையே மனு கொண்டு போய் கொடுக்க முடியுதா? அது படிக்க தெரியாது. ஒருத்தர் வாழ்த்துக்கள் எழுதுனா அது தமிழ் பற்றி அவர் தமிழை இவங்க தமிழை வளர்த்தாங்களாம். கூட இருக்கவங்களுக்கு தமிழ் சொல்லி தரல, ஆனால் அவனை சொல்லி தராமல் இவங்க வந்து தமிழ் நமக்கு கத்துறாங்க. இவர்கள் சிக்கிக்கொண்டால் இவர்கள் கழகக்குரல் இருப்பாங்க. தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு தலை குனியாது, பூச்சிடுவாங்க. அப்பயே தெரிஞ்சிச்சு, ஆஹா பையன் ஏதோ வசமாக மாட்டியிருக்கான். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் வந்து நிறைய இந்த ஓடு இடிஞ்சு விழுது, மதில் சுவர் இடிஞ்சு விழுது, ஸ்டூடெண்ட்ஸ் மேலே விழுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக சிஎம் என்ன பண்ணுறாருனா 20 மாவட்டத்தில் 96 பள்ளிகள் ஓப்பன் பண்ணியிருக்காரு, அரசு பள்ளி. இதுக்கு இருக்கிற பள்ளி ரெனோவேஷன் பண்ணி கொடுத்தா அங்கே இருக்கிற மாணவர்கள் சேதாரம் ஆகாமல் படிப்பாங்கல்ல. சன்ஷைன் ஸ்கூல் அவ்வளோ ஷைனிங்காக இருக்கே. சன்ஷைன் ஸ்கூலில் மும்மொழி கற்கிறீங்களே, அதே ஷைனிங் அரசாங்க பள்ளி கொடுங்க, அதே மும்மொழி அரசாங்க பள்ளி கொடுங்கன்னா இந்த நாடு இருமொழி கொள்கை, இந்த சனாதன கும்பல், இந்த பாரதி எப்படி நான் பேசுறது உங்களுக்கு கடுப்பாக இருக்கோ, இந்த கடுப்பை தான் 4 ஆண்டு இந்த கயவர்கள் செய்கிறாங்க. இது சரியா? நீட்டை ஒழித்தே தீர்வோம். திமுக எங்களோட கேரக்டரையே புரிஞ்சிக்கல. நீ திருட. இப்படி ஒரு அடித்தளமே குழந்தைங்க படிக்கக்கூடிய பள்ளி இன்னைக்கு அப்படியே சுடுகாடு மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா இல்லையா? எங்கேயாவது ஒரு கட்டமைப்பு சரியா இருக்கா? இவங்களுக்கு எங்கேயாவது ஒருத்தர் தீபம் ஏற்றுறாங்களா, அங்கே போய் பிரச்சனை பண்ணலாம், எங்கேயாவது இன்னும் அடிச்சுப்பாங்களா, அங்கே போய் குளிர்காயலாம். ஆட்சியை நகர்த்தி கொண்டு போகிறாங்க. குறைகளை சொன்னால் ஏற்பதில்லை. எங்கெங்க கமிஷன் வாங்குறதுக்கும் இவங்க கட்ட பஞ்சாயத்து செய்வதற்கும் அடிதடி செய்வதற்கும் அராஜகம் செய்வதற்கும் நேரம் சரியாக இருக்குது. KN நேரு இதே மாதிரி சேர் முதலமைச்சருக்கு அப்படியே உட்காராரு. சாரி மேடம், உட்காந்து அப்படின்றார் முதலமைச்சர். பண்ணாரா இல்லையா? முதலமைச்சருக்கு நீ கொடுத்த பரிசு அவ்வளோ அழகாக இருந்ததே அண்ணன் KN நேரு. உங்கள் ஊரில் கட்டிய மேம்பாலம் மக்களுக்கு கொடுத்த பரிசு எங்கண்ணே கவுந்துக்குச்சேனே. அதை ஒருத்தர் கேட்டு பாருங்களேன். வெள்ளம் வந்தது, ஓவராக வந்தால் கவுந்துடும். உங்கள் ஆட்சி கவுராமல் இருப்பதனால தான் நாங்களாம் கவுந்து போய் நிற்கிறோம். அதானே உண்மை. அந்த நிதர்சனத்துக்கு நம்ம வரமா இல்லையா? ஆமாம். இப்போ நான் செய்வது சில விஷயங்கள் குரலி வித்தை போல் உங்களுக்கு தெரிந்திருந்தால் இது திமுக செய்யக்கூடிய வேலை. அது சிம்பிளாக சார், சிரிக்காதீங்க, இதுதான் உண்மை. இதையே ஒருத்தர் 4.5 வருஷமாக செய்கிறாங்க. டோப்பாவை பார்த்து கொள்வதற்கும் பிள்ளையையும் பெஞ்சாதியையும் பார்த்து கொள்வதற்கும் மாப்பிள்ளை நன்றாக சம்பாதிப்பதற்கும் அமைச்சர்கள் எல்லாம் வந்து கட்டிங்கை கொடுப்பதற்கும் ஒரு கட்சி தேவையா? இதை ஒழித்து கட்டணும், இதை தீர்த்து கட்டணும் என்று சொன்னால்
அதற்கு மாற்று தேசிய ஜனநாயக கூட்டணி. நமக்குள்ள ஒரு டிஎன்ஏ இருக்கும், உங்களுக்கு ஒரு டிஎன்ஏ இருக்கும், கேமராமேனுக்கு ஒரு டிஎன்ஏ இருக்கும், எனக்கு ஒரு டிஎன்ஏ இருக்கும். நம்ம டிஎன்ஏ என்ன சொல்றது? என்டிஏ தான் ஜெயிக்கும். இன்னைக்கு என்டிஏ கூட்டணி எதற்காக வரணும்? எடப்பாடி பழனிசாமி ஆட்சி கம்பேர் பண்ணுவோம். 4 ஆண்டுல மக்களுக்கான திட்டங்களை எவ்வளவோ கொடுத்துருக்கிறாரு. குறிப்பாக விவசாயிகளுக்கு திட்டமாக இருக்கட்டும், மாணவர்களுக்கான திட்டமாக இருக்கட்டும், எல்லாருக்குமான திட்டங்களை பரவலாக கொடுத்துருக்கிறாரு. மத்திய அரசுடைய பெரிய சப்போர்ட்டோட. பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கான கட்சி, மக்கள் தலைவர்கள் கொண்ட கட்சி. கிரவுண்டில் பார்த்துட்டே இருப்பீங்க எங்கே பார்த்தாலும். நான் சும்மா மிகைப்படுத்தி பேசலை, சின்ன ஒரு விஷயமா இருக்கட்டும், நாங்கள் களத்தில் நிற்போம். சில பேர் கேள்வி கேட்குறான், விஜய் இதுக்கு நீங்கள் முன்ன போகிறீங்க, ஓ அரசியலா கூட்டணி வைக்க ஐடியா என்னங்க? நீங்க இந்த திமுக அரசியலையே பார்த்து அவன் எதுனால ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளே பண்ணுவான். அதனால நல்லவன கூட நம்ம திருடனா பார்க்குறோம். இப்போ சொல்றீங்கல்ல, எல்லா விஷயத்துலயும் இது மாதிரி என்டிஏ கூட்டணி வந்து முன்னாடி நின்னுந்தா பரவாயில்ல. விஜய் நடத்துற இதுக்கு முன்னாடி வந்துட்டு கள்ளக்குறிச்சியில இருந்து கள்ளசாராயம் குடிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கு எத்தனை கட்சி தலைவர்கள் முன்னாடி வந்து நின்று இருந்தாங்க? கள்ளக்குறிச்சி விஷயம் அது ஒரு பெரிய பூதாகரமான விஷயம். இதை விட உயிரிழப்பு அதிகம். கள்ளசாராயத்தை காசு வைத்த அரசை காட்சி எடுத்தோம் நாங்கள். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர்களுக்கான நிதி உதவியை கொடுத்தோம். இன்னொன்று, எங்களுக்கு அந்த நிதி கொடுத்ததை கூட எங்களுக்கு ஒரு சின்ன அதில் ஒரு குறை என்னென்னா, கள்ளசாராயத்தை காய்ச்ச விட்டது யார்? கவர்மெண்ட். கள்ளச்சாராயத்தை காய்ச்ச விட்டுட்டு 10 லட்சம் தரான் கவர்மெண்ட். இது பெரிய ஒரு டிசாஸ்டர். ஆனால் அது கிராமம், அங்கே கள்ளச்சாராயம் காசிக்கிறாங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் அதை அப்படியே திசை திருப்பி கொண்டு வந்துருச்சு. பாரதிய ஜனதா கட்சி இவர்களை அந்த நேரத்தில் காட்சி எடுத்தது, அதில் மாற்றுக்கிறது இல்லை. திமுகங்க கள்ளச்சாராயத்தை அவங்க தான் எல்லாத்துலேயுமே அவங்க செயின் லிங்க்குங்க, அவங்க இன்டர்லிங்க்டு தான் எல்லாமே. அப்படி இன்டர்லிங்காக அவங்க இல்லாத பட்சத்தில் இப்போ நான் ஒரு அக்யூஸ்டாக இருந்தேன்னா எனக்கு நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்க. நீங்கள் திமுககாரன் இருந்தால் உங்கள் பேக்கப் நான் நல்லா பண்ணுவேன். இன்னொன்று, திடீர்னு போவாங்க, வஉசியினுடைய பெயர் இருக்கிறதா, வஉசியினுடைய சிலை இருக்கிறதான்னு பேசுவாங்க. அப்படியே திமுகவோட பேச்சாளர் பாரதியாரை பற்றி பேசுறது பார்த்தீங்களா? சமீபத்தில் கஞ்சா அடிச்சுட்டு பேசுகிறாரு. கஞ்சா அடிச்சு ஒருத்தர் பேசியிருப்பான், அவெல்லாம் பெரிய ஆளா? எப்படிலாம் பாருங்கள், வாழ்ந்து மறைந்த தலைவர்கள், பெரிய பெரிய எழுத்துக்களை, பெரிய பெரிய சிந்தனைகளை கொடுத்த தலைவர்களை பற்றிலாம் ஒருமையில் அவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க. இதே இப்போது திமுகவை இந்துக்கள் ஏன் இவ்வளோ வெறுக்கிறாங்க? லாஸ்ட் சப்ஜெக்ட் நான் இது கொண்டு வரேன். ஆர் ராசா வராரு, இந்து அப்படின்ற மதத்தை விட்டு வெளியே வா. ஒரே ஒரு கையளவு இந்து சாமி சிலை இருக்கிற அந்த நாடு விளங்காது, உருப்படாது. அங்கே சொல்லக்கூடிய புரோகிதத்தெல்லாம் அசிங்கமாக பேசுறது, கடவுளுடைய சிலைகள் எல்லாம் சித்தரிக்கிறது அசிங்கமாக. இதை சனாதனம் என்று சொல்வது, சாமி கும்பிடாதர் என்று சொல்வது, இதெல்லாம் யாருடைய திமிரில் இதெல்லாம் செய்கிறீங்க நீங்கள்? அப்போ நீ நல்ல ஆளாக இருந்தா இந்துக்களுடைய வாக்கு எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு போ. பாரதிய ஜனதா கட்சி இந்துக்காக மட்டும்தான் பேசுகிறோம். ஏங்க, எப்பவுமே யார் ரொம்ப அடி வாங்குறவங்களோ, யார் ரொம்ப பிரச்சனை இருக்கோ அவங்க பக்கத்தில் நின்று பேசுவாங்க. இது இயல்பு. அப்போ பிரச்சனைக்குரிய நபராக இங்கே பெரும்பான்மை என்று சொல்லக்கூடிய சமுதாயம் இந்த திமுக ஆட்சியில் சிறுபான்மை அணியாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதை பற்றி நல்லா கேட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக இந்துக்கள் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு நியாயம் கேட்டு நாங்கள் போனால் இவர்கள் சிறுபான்மைக்கு எதிராக மாற்றுவான். ஆனால் இந்துக்களுக்கு எதிராக இவன் இருந்துக்கிட்டு சிறுபான்மை மக்கள் கூட இருந்தால் இவன் சிறுபான்மைக்கு ஆதரவு போல ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறான். இது ஃபேரா? இஸ் இட் ஃபேர்? இந்த ஒரு இழிவான அரசியல், இப்படி ஒரு 2ஆம் கட்ட அரசியலை திமுக செய்வது சரியா? தாத்தா காலத்தில் எங்கள் தாத்தர்கள் படிக்காமல் இருந்தாங்க, ஏமாந்துட்டாங்க. எங்கள் அப்பா காலத்தில் சில அப்பாக்கள் படிக்காமல் இருந்தாங்க, ஐயா கருணாநிதி காலத்தில் ஸ்டாலின் காலத்தில் ஏமாந்துட்டாங்க. அண்ணன் உதயநிதியும் கொண்டு வந்து நீங்கள் சிம்மாசனத்தில் உட்கார வச்சா இப்போ நாங்கள்லாம் என்னைக்கு அதிகாரத்துக்கு வருது? நான் விருத்தியெல்லாம் கேட்கல, ப்ராக்டிக்கலாக கேட்குறேன். பெரிய மிட்டாமரசு 5000 கோடி 10,000 கோடி மதிப்புள்ள ஒருத்தர் அந்த பதவியில் இருக்காரு. நான் சாதாரண ஒரு எளிய மகன், நான் எப்படிங்க அதிகாரத்துக்கு போகிறது? நீங்கள் எப்படி அதிகாரத்துக்கு போகிறது? நம்ம குடும்பத்துக்கு நம்ம பிறந்து வளர்ந்துருப்போம். இப்போ கேமராமேன் வளர்ந்துருப்பாரு, நீங்கள் வளர்ந்துருப்பீங்க. நம்மளுடைய குடும்ப நிலை அப்படியே தான் இருக்குது. 50,000 சம்பாதிச்சத்தில் 60,000 சம்பாதிக்கிறோம், நம்ம அப்படியே தான் இருக்கும். ஆனால் இவனோட கிராஃப் பாருங்கள், அவன் தொழில் என்னன்னு இதுவரை தமிழ்நாடு மக்கள் கேட்டுப்பீங்களா? திமுகவில் இவ்வளோ வருமானம் இருக்குது, இத்தனை கார் மாத்துறீங்களே, இவ்வளோ வீடு இருக்கு, உங்களுடைய தொழில் என்ன? இதை கேட்க ஆள் இருக்கா? சரி, நீங்கள் வந்தபோது என்ன ஸ்டேட்டஸில் இருந்தீங்க? ஆனால் சாதாரணமாக நம்மளை போன்ற ஒரு ஆட்கள் அதிகாரத்துக்கு வரும்போது, குறிப்பான எடப்பாடி பழனிசாமி நம்மளை போன்ற ஒரு சாதாரண ஆளுங்க, அவர் கிளை செயலாளர் கட்சியில் வளர்ந்துருக்காரு. அவர் மேலே 1000 விமர்சனம். அப்படி வந்துட்டியா, இப்படி வந்துட்டியா, அத்தை பண்ணிட்டியா? ஏன் ஒரு சாமானியம் வந்தால் ஒரு 100 கேள்வியா? என்ன மன்னர் குடும்பத்தை தான் வரணுமா? கருணாநிதி ஐயா பையன் தான் ஆளணுமா? ஸ்டாலின் ஐயா பேரன் தான் ஆளணுமா? பையன் தான் ஆளணுமா? ஏன் நாங்களும் ஆளக்கூடாதா? இப்போ என்ன சொல்ல வரான் திமுக? ஓ, நீ ஆடத்தை பற்றி பேசுறியா, உன்னை வாழவே விட மாட்டோம் அப்படின்ற அளவுக்கு தமிழ்நாடு மக்களை இன்னைக்கு இன்னலுக்கு உள்ளாக்கக்கூடிய கட்சி, விதி தெரியாமல் மக்கள் எல்லாம் வீதியில் இருக்கக்கூடிய காட்சியை வைத்துக்கொண்டு இந்த திமுக விட்டத்தை பார்த்து கொண்டு உட்கார்ந்து நாங்கள் செய்வது விண்வெளி ஆட்சி, நாங்கள் செய்யக்கூடியது உலக ஆட்சி, எங்களை பார்த்தா மற்றவங்க காப்பிடுகிறாங்கன்னு சொல்றதெல்லாம் இருக்கிறது நகைச்சுவை. இந்த 2026 திமுகவை பார்சல் செய்யக்கூடிய காலம் வந்துருச்சு.
ஊழலை ஒழிக்க முயற்சிக்கும் திமுக நீங்க ஒழிஞ்சு போங்க. ஏன்னா ஊழல் பண்ற கிருமிகளை நீங்கள் தான். அதே மாதிரி தாவேக்காக சொல்றேன், நாங்கள் ஊழலை ஒழிப்போம். நீ கட்சியை கழிச்சிட்டு போ. பூரா பேரும் திருட்டு பசங்க. நான் தப்பா சொல்ல. இந்த சினாரியோ மாற்றப்படணும். இந்த நாட்டு மக்கள் தயவு செய்து உங்க காலை விட விடுறேன். உங்க வீட்டில் இருக்க பையனா பேசுறேன். கமெண்ட்ல வந்து கம்யூனிட்டி ஆய் ஊய் விஜய் தாண்டா கெத்து டிவிக்கே மாசு என்ன நம்மளெல்லாம் லூஸ் ஆக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். அதை யாருன்றது மக்கள் வெகுண்டெழுது பார்க்கணும். இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். இந்தியா எப்படி பொலிவோடு வளர்ச்சி பாதையை நோக்கி போய்கொண்டிருக்கிறதோ தமிழ்நாட்டையும் நாங்கள் கைப்பிடிச்சி கூட்டு போக தயாராக இருக்கோம். பிரதமர் இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனால் மற்றவங்களாம் கை பிடிச்சிட்டு இருக்காரு, தமிழ்நாடு இடுப்பில் தூக்கி வச்சுட்டு இருக்காரு. அதை தமிழக மக்கள் புரிஞ்சுக்கணும். எங்கள் வழி வரணுன்றதை நான் அன்போடு கேட்குறேன். சரி, ஓகே சார். அரசியல் சூழலை பற்றி எங்கள்கிட்ட தெளிவான தகவல்களை பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி சார். சந்தோஷம். தேங்க்யூ.